பாருங்கள், அழுத்தி பார்த்தா அப்படியே அமுந்துச்சுங்க. இது இப்படி படுக்க வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தொடும்போது அமுத்தி தெரியுதுங்களா, அசைது இல்லையா? இங்கே பாருங்கள், ஸ்கின் உள்ளே போகுது. டீஹைட்ரேட் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு பார்த்துருந்தோம். அப்படி இருந்தோமோ எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, நமக்கு டவுட் பட்டுட்டோம்னாவே நம்ம எடுத்துடணும். இங்கே பாருங்கள், அதனுடைய பேக் சைடில் எப்படி கொகை மாதிரி இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சு மாதிரி, இந்த தெர்மோகோல் ஸ்பாஞ்ச் இருக்குமில்ல, அது உள்ளே வச்சு நான் காடெக்ஸ் இந்த டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேங்க. இந்த இதுக்குள்ளே கொகை மாதிரி பில்லராட்டம் தெரிகிற மாதிரி, இது வெளி சைடில் வர்ற மாதிரி நான் இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு. இப்போ இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அது பார்த்திங்கன்னா சின்ன பாட்லேருந்து பெரிய பாட் மாற்றும் போது எல்லாம் சேஃப் போட்டு வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ என்னன்னு தெரில, ஓவர் ஹீட்டுன்றதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு தெரில. ஸோ நம்ம ஏன்